எடுடா மேளம் அடிடாதாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம் பம்பம். என்ன இப்படி பாட்டு ஆரம்பிச்சிட்டோன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே ஓ, அதாவது நம்ம பார்வையில் வந்து இப்போ நம்ம அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் எதற்காக இவர்களை பேச விடாமல் வைத்திருந்தார் அப்படின்னு எண்ணி எண்ணி வியக்க தோன்றுகிறது. இவர்கள்லாம் வாய்க்கு வந்ததை பேசி விடுவார்கள், அதாவது கண்டதிலும் வாய் வைத்து விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக அவர் பூட்டு போட்டு வச்சிருக்காரு. அதாவது எந்த தொண்டரும் பேசிவிடக்கூடாது, எந்த நிலையில் இருப்பவரும், எந்த மந்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரிக்டான உத்தரவை மேடம் ஜெயலலிதா போட்டு வச்சுருந்தாங்க அந்த நாளில். ஆனால் இந்த நாளில் பாருங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் வருதுன்னா, அதாவது பொள்ளாச்சி விவகாரம் நம்ம எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடந்தது. வாச்சாத்தி விவகாரம் வந்து அம்மையார் மேடம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. செங்கோட்டையன் தான் வனத்துறை அமைச்சர். அப்போ அந்த நேரத்தில் வந்து கம்யூனிஸ்ட் தோழர் ஒருவரையே யோ தூக்கியா வண்டியை விட்டு அப்படின்னு கூட உத்தரவுகள் பறந்துருக்குன்னு வைங்களேன். வாச்சாத்தியில் வந்து வீரப்பனை பிடிக்கன்னு சொல்லி அங்கே உள்ள பெண்கள் பலரை பாலியல் வன்புணர்வு செய்து என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ கொடூரங்களை இழைத்திருக்கிறது. அப்போ அதற்கெல்லாம் ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்தவர்கள் எத்தனை பெரிய காரணமாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுலாம் இப்போ எப்படியோ கடந்து போச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ வாச்சாத்தி அந்த காரணகர்த்தாவுக்கெல்லாம் நீதி கிடைச்சிருக்கு, அது வரவேற்கக்கூடிய நீதியாக இருந்துச்சுன்னாலும் காலம் எவ்வளவோ போயிடுச்சு. காலம் தாழ்ந்த நீதி, மறுக்கப்பட்ட நீதி தான் இருந்தாலும் கிடச்சிருக்கு, அது வேறு விடயம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இந்த பொள்ளாச்சியில் ஒரு 200 பெண்களுக்கு மேலே பாலியலாக வன்புணர்வு செய்து வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளவோ கொடுமைகள் செய்த அந்த பொள்ளாச்சிக்கார அதிமுக பிரமுகர்களை அரெஸ்ட் செய்வதற்கு கூட எடப்பாடி அரசு தயவிச்சு. அதான் தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு கொண்ட போது, நான் உங்களே மாதிரி தான் பார்த்துக்கிட்டுங்க, நான் உங்களே மாதிரி தான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். முதலமைச்சராக இருந்த எடப்பாடி டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கும்போது உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு, அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி விஞ்ஞானபூர்வமான விசாரணைகளை மேற்கொண்டு ஆதாரங்களை சமர்ப்பித்து வெறும் 70 நாட்களில் நீதி பெற்று தருகிறார்கள், அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருகிறார்கள் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில். ஆனால் பொள்ளாச்சி வழக்கு ஐயோ முய்யோன்னுட்டு இழுன்னு இழுத்து குற்றவாளிகளை கைதே செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்போ எதிர்கட்சிகள்லாம் பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்னு நடத்தினா கூட போராட்டமாக நடத்துன்னு ஒரு டிஎஸ்பி ஒரு பெண்ணினுடைய கன்னத்தில் ஓங்கி அறைவிட்டார். அவர் பெரிய பாண்டியன், அதனால் அவர் ஓங்கி அறைவிட்டார். அது இந்த பொள்ளாச்சி சம்பவத்தோட தான். என்ன பெரிய போராட்டம் நடத்துத அப்படின்ட்டு ஒரு டிஎஸ்பி அதிகாரியாக இருப்பார், ஓங்கி அறைவிட்டார்னு பாருங்களேன். அந்த மாதிரியான ஆட்சி பரிபாலனத்தை நடத்தியவர் வந்து எடப்பாடியார் அவர்கள். அப்படிப்பட்ட எடப்பாடியார் இன்று ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கார். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கே உடனடியாக எந்த குற்றம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த ஆட்சியில். யாருக்கும் தயவுதாட்சியமே கிடையாது, உடனடியாக நடவடிக்கை எடு, சிவிலியர் ஆக்ஷன், விஞ்ஞான முறைப்படி எல்லா ஆதாரங்களையும் திரட்டு உடனடியாக குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடு அப்படின்னு தான் நடக்குது. இது போதும் இல்லை, இதைத்தான் செய்ய முடியும் ஒரு அரசாங்கம், இதைத்தான் செய்ய முடியும். நம்ம 8 கோடி ஜனங்களுக்கும் மக்களுக்கும் வந்து ஒவ்வொரு போலீஸை போட்டு பாதுகாப்பாக நிறுத்த முடியாது. ஏன்னா எல்லா மனிதனும் வக்கிரம் பிடிச்சவனாக இருக்கான். ஒன்று அண்டை விட்டு பகையாக இருக்கும், அடுத்த விட்டு பகை, அதில் என்ன அடுத்த திருப்பகை, இதெல்லாம் சோறில் முட்டிக்கிட்டாது பகையை எழுத்துக்கிட்டு இருப்பான். சனியும் பிடிச்சவன் சோறை கொண்டாந்து இதில் வச்சுட்டான், நான் முட்டிட்டேம்மா, அவன் கண்ணு தெரியாமல் முட்டிக்கிட்டு அடுத்தவனை வைவான். அப்படிப்பட்ட மனித உலகம் இது. அதுக்கு போய் இப்போ
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுலேயும் நம்ம அன்புமணி சார்பால் இருக்காக பாருங்க, அவர்லாம் பாதுகாப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவை கீழே தள்ளி விட்டவர் அன்புமணி சார்பால். அதை நாம சொல்லலைங்க, நாம சொல்லவே மாட்டோம். நாம சொல்லுதுன்னு பக்கத்தில் இருந்தால் பார்த்தோம். பக்கத்திலிருந்து பார்த்த பெரியவர் யாரு? அவரு அன்புமணி ராமதாஸ் ஐயாவின் அப்பாகாரு ராமதாஸ் ஐயா, மருத்துவர். தமிழ் குடிதாங்கி ராமதாஸ் தான் பெற்ற தாயையே அடித்து கிளை தள்ளினான் அன்புமணி அப்படின்னவர். இவரையும் அதே மாதிரி பாட்டில் கொண்டு எரிஞ்சாராம், மது பாட்டில் கொண்டு அப்பாவையே எரிஞ்சாராம். யார்? அன்புமணி. அவர் உருக்கந்தாங்க, எனக்கு எவ்வளவு தீமைகள் நடக்குது தெரியுமா, எத்தனை பெரிய தீமைகள் நடக்குது, நான் வெளியே சொல்வதே இல்லை. ஆமாம், இந்த திமுக அரசாங்கம் எங்களை தவப்பனே மோனையும் பிரித்து வச்சுட்டு, இவங்க முன்னாடியாக இருந்து ஒரு வேலையில் சாப்பிட்றவங்கள திமுக அரசாங்கம் போய் பிரித்து வச்சுச்சா? எங்கே போச்சு, எங்கே பிரிச்சுது? இவ பாருங்க, அதாவது இந்த தீய திமுகவை நீ ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பல்லாயிரம் கோடி கொள்ளை அடிச்சுக்கிட்டு அந்த கொள்ளையிலிருந்து அந்த வழக்கில் இருந்து எப்போவாவது விடுதலை வாங்கிட மாட்டோமான்ட்டு அவங்க சலவை மிஷினில் போட்டு எடுத்துட மாட்டாங்களான்னுட்டு, அந்த பிஜேபி சலவை மிஷினில் போட்டு எடுத்துட மாட்டாங்களான்னுட்டு பிஜேபி கூட கூட்டணியை வச்சுக்கிட்டு இந்த அன்புமணி பேசுகிற நைச்சாட்டியம் இருக்குது, அழிச்சாட்டியம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் குடும்ப அரசியலை பற்றி பேசிட்டாவெல்லாம். ஆமாம், குடும்ப அரசியல். ஏன் நீ ராமதாஸ் ஐயாவுக்கு மகன் அன்புமணி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸுடைய இணையர் சௌமியா அன்புமணி, அவங்களும் போட்டி போடுவாங்க. இதில் தருமபுரி எலெக்ஷனில் போட்டி போட்டாங்கல்ல எம்பி தேர்தலுக்கு, இன்னும் கூட சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டி போடுவாங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ மேலவை உறுப்பினர் ஆகிட்டார், ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிட்டார். அதிமுக போட்ட பிச்சையில் தான், ஒன்றும் தெரியாத வெறும் மண்ணு எடப்பாடி பழனிசாமி போட்ட பிச்சையில். இது நாம சொல்லலைங்க, அவர் சொன்னது. யார் சொன்னது? அன்புமணி சார்பால் தான். டயர் நக்கி ஒன்றும் தெரியாத மண்ணு அப்படின்னு யாரை சொன்னார்? எடப்பாடி பழனிசாமியை. அவர் தயவில் தான் இன்னைக்கு திரும்பவும் என்னவாயிட்டார்? அவர்கிட்ட இருக்க எம்எல்ஏக்களை வச்சு தானே அவர் ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்காரு. ராஜ்யசபாவில் அதுக்காக எதுவும் கேள்வி கேட்டுருவார்னு நினச்சிங்களா? அது கேள்வியும் கேட்க மாட்டார், இந்த மக்களுக்காக எதையும் பேச மாட்டார். அதெல்லாம் எதுக்குங்க? அது ஒரு அதிகார போதை, அதை அனுபவிக்கணும். அந்த அதிகார போதை அனுபவிக்கணும். போக்குவரத்து சௌகரியங்கள் அவங்க குடும்பத்துக்குன்னு எத்தனை இருக்குது, போன் வசதிகள் எத்தனை இருக்குது, ஆமாம், மெடிக்கல் அந்த செக்கப் வசதிகள் அவங்க குடும்பத்துக்குன்னு எவ்வளோ இருக்குது, பிறகு அவங்களுக்கு அந்தப்படி இந்தப்படின்ட்டு வருமானங்கள் எவ்வளோ கொட்டுது, வேறு யாரையாவது போய் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு பொதுஜனம் வந்து அவர்கிட்ட கேட்டாங்கன்னு வைங்க, இவ்வளவுனா தான் பார்க்க நான் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வருவாய் எவ்வளோ இருக்குது. இப்படிலாம் இருக்குல்லங்க. அதை அனுபவிப்பதற்காக இப்போ ரஞ்சன் கோகாயின்ட்டு ஒருத்தர் இருந்தார், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா. அவர் என்ன தீர்ப்பு கொடுத்தார் தெரியுமா? மக்களுக்கு அது கட்டாய நினைவில் இருக்கும். நம்ம நினைவில் இருக்கும், அதே போல் மக்கள் நினைவில் இருக்கும். அதான் அயோத்தியா வழக்கில் எப்போ அவங்கெல்லாம் குற்றவாளி இல்லை, ஆனால் இப்போ மசூதியை இடிக்கப்பட்டு விட்டது, ஆனால் அவர்கள் குற்றவாளி இல்லை, இடித்தவர்கள் குற்றவாளி இல்லை, மசூதி இடிக்கப்பட்டு. ஏன்னா ஒரு பெரிய மழை வந்துச்சு, அந்த மழையில் மசூதி 500 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க மசூதி வந்து காணாமல் போயிட்டு. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, உடனடியாக ராமர் கோயிலை கட்டுங்க, மசூதிக்கு வேறு எங்கேயா ஒரு இடத்த பார்த்து கொடுங்க, அவங்க முடிஞ்சால் கோயில் கட்டட்டும், எது மசூதி கட்டட்டும், நீங்கள் ராமர் கோயிலை கட்டுங்கப்பா அப்படின்னு ஒரு. இதெல்லாம் எதுக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்படுதுன்னா, உணர்ச்சியின் அடிப்படையில், பெருவாரிய மக்களின் உணர்ச்சி என்னவாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்குகிறோம் அப்படின்னு ரஞ்சன் கோகாய் ஒரு தீர்ப்பை கொடுத்தார். அந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அவர் அப்படியே ரிட்டையர்ட் ஆகி வந்தார்னா, ரிட்டையர்ட் ஆனால் சும்மா இருக்க முடியுமா? கோயில் நசன்னு இருக்கும்ல, அதனால நாம் எதாவது பண்ணணுமேட்டு அவருக்கு ஆறுதலாக நம்ம மோடி அரசாங்கம் என்ன பிடிச்சி ராஜ்யசபா உறுப்பினர் அப்படின்ட்டு ராஜ்யசபா உறுப்பினராக ஆயிட்டு 6 வருஷம் ராஜ்யசபா உறுப்பினர்.
சும்மா இருந்தாரா மனுஷன்? அந்த பதவி சுகத்தை அனுபவித்தார், அவ்வளோதான். மக்களுக்கு எதுவும் செஞ்சாரா? புண்ணாக்கு. ஒரு கேள்வி, ஒரு விடயம், ஒரே ஒரு எழுத்து பதிவாச்சுதா? ராஜ்யசபாவில் பதிவாச்சுதா? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்ம அன்புமணி சார்வாலும் ஒன்றும் கிடையாது, வெறும் மண் அப்படிம்பார்ல. அதைத்தான் ரஞ்சன் கோகாய் செஞ்சார். இப்போ பணி நிறைவு பெற்றிருக்காரு. அதே வேலையை தான் நம்ம அன்புமணி சார்பால் செய்வார், பணியையும் பெற்றிருக்காருன்னு வைங்களேன். இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் இப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம விஜய் சார் சொல்லுவார்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை என்று அவருடைய காரை, அந்த காரில் பிரச்சார வாகன பஸ்ஸை அப்படி உள்ள நெருக்கி நெருக்கி தள்ளி 41 பேரை கொல்லுவார். அதில் பெரும்பகுதியினர் பெண்களாகவே இருப்பார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிம்பாரு. அவருடைய தனிப்பட்ட விடயங்களை நம்ம பேசலாம், அது வேறு இடத்துல பேசுவோம், விடுங்க. இப்போ இங்கே வருவோம். இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக தான் பிரதான கட்சின்னு வைங்களேன். ஆர்ப்பாட்டத்தில் வந்துட்டு நம்ம முதல்ல சொன்னோம்ல, ஜெயலலிதா அம்மையார் எதுக்காக இவங்களுக்கெல்லாம் தையல் போட்டு வாயை வச்சிருந்தாரு அப்படின்னா, இதுக்கு தானோ என்னமோ தெரியல. இந்த பாருங்க, போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா போனோம், இவர் கனவை நிறைவேற்றா? யார்? நம்ம ஜிவி சண்முகம் முதலமைச்சர் உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. நம்மளுடைய மக்களுடைய எண்ணங்கள், அவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன இருக்குது? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அரசு ஊழியர் ஆகணும், அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும், ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், இல்லை நல்ல வெளிநாடு போய் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். இதுக்கெல்லாம் நம்ம பிள்ளை படிக்கணும். அப்போ படிக்கணும்னா நம்ம பிள்ளைக்கு உதவிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான கனவுகள் வச்சுருப்பாங்களா. அப்போ நமக்கு தேவையான பொருளாதாரம் இல்லை, அப்போ அரசனுடைய உதவி வேணும். அப்படிங்கும்போது அப்போ அவர்களுடைய திட்டங்கள், கனவுகள், அதை எண்ணங்கள், வருங்கால திட்டங்கள் தானே அந்த கனவுகள். அதை சொல்லுங்க அப்படின்னு அவர் ஒரு திட்டம் கொண்டு வரார். இதை சொல்லுங்க, நாங்கள் முடிஞ்ச மட்டும் நிறைவேற்றி தரோம், அதுக்கான வழிவகைகளை, ஆதாரங்களை திரட்டி தருகிறோம், அதற்குத்தான் திராவிட மாடல் அரசு இருக்கிறது அப்படின்னு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டம் கொண்டு வராருன்னா, இது பெண்களை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த அரசை கண்டிக்கிறோன்னு எலெக்ஷன் டைம், எலெக்ஷன் டேட் அறிவித்த பிறகு அரசியல் சம்பந்தமாக அது பண்ணலாம், அரசியல் பண்ணலாம், அரசியல் சம்பந்தமாக அவங்க கூவலாம், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ ஆர்ப்பாட்டத்தில் இவ கூதை என்ன பேசுதாவ, எவ்வளவு மோசமாக, எவ்வளவு தற்குறித்தனமாக, கேவலமாக இந்த சிவி சண்முகம், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், இவனெல்லாம் எப்படி, அதாவது இவனெல்லாம் இல்லை, இவனெல்லாம் என்று யாரோ பக்கத்தில் சொல்லிட்டு போகிறாங்க, நான் சொல்லலை. இவரெல்லாம் எப்படி சட்டத்துறை அமைச்சராக அந்த அம்மா வச்சுருந்ததுன்னே தெரியலை. இவ்வளோ கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இது முறைதானா? அந்த மாதிரி பேசுவது முறைதானா? தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஆர்ப்பாட்டமா? இன்னொருத்தர் திண்டுக்கல்லாருனாலே திண்டுக்கு முண்டு தான் பேசுவார், எதை எடுத்தாலும் திண்டுக்கு முண்டு பேசுவார். அந்த திண்டுக்கல்லாறு பேசுதாரு, அதை கொடுக்காங்க, இதை கொடுக்காங்க, சேலை வேற கொடுத்துட்டாங்க பாருங்க. பணத்தை வச்சு வீழ்த்தில எவ்வளவு பணம் ஏற்கனவே என்னமா கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸ், அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வைக்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க. எப்படி பாவாடை இல்லாம கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்கிறாங்க. அதனால கேவலமான இவர் மனுஷன், பெரிய மனுஷன், வயசு யாரோ இருக்கும். இந்த மனுஷன் பேசக்கூடிய பேச்சை பற்றிலாம் இந்த மாதிரி பேசலாமா? பெண்களை வக்கரத்தோட, அதாவது இவங்களுக்கு பேச தெரியாமல் பேசிட்டாங்களா, இல்லை பேச வேண்டும் இதுதான் இவர்களுடைய இயல்பா, நமக்கு புரியவே இல்லை. ஆனால் இப்படிப்பட்டவர்களை ஜெயலலிதா தன்னுடைய அமைச்சரை சகாக்களாக வச்சுருந்துருக்காங்க, பொருளாளராக வச்சுருக்காங்க. அப்போது தடிபார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருந்தாங்களா என்னங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா எந்நேரமும் போதையில் தள்ளாவிடக்கூடிய சிவி சண்முகம் இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் அவங்க கட்சிக்கு.
ஏன்னா இப்போ அப்பந்தான் அந்த பகுதியில் கட்சை நான் வச்சுருப்பேன், இல்லைன்னா நானும் ஒரு அணியாக பிரித்து சென்று விடுவேன்ட்டு அவர் போட்ட சத்தத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமாம் போட்டுட்டாருன்னு வைங்களேன். அதனால தான் அவர் ராஜ்யசபா எம்பி. அப்படிப்பட்ட சிவி சண்முகம் ஒரு கேவலமாக பெண்களை பேசுகிறார். இந்த திண்டுக்கல் சீனிவாசன் அப்படி ஒரு அற்பத்தனமாக பேசுகிறார். இவருடைய பேச்செல்லாம் வந்து இதெல்லாம் இவர்கள் ஆர்ப்பாட்டம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்களா? இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதேனும், அதாவது அவருக்கு ஒரு சுயமாக சிந்தித்து, அவர் இப்போ வந்து சுயமாலாம் சிந்திக்க முடியாதுங்க, நாம் சொல்லலை, அவர் நடவடிக்கை அப்படி தான் இருக்குது, சுயமாக சிந்திக்கக்கூடிய அளவில் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு ஓடுதாரு. முன்னாடிலாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா போயஸ் கார்டனில் வந்து தவம் இருப்பார்கள். அம்மா கதவை திறந்தா தான் உண்டு, திறக்கலையா அவங்க போயிட வேண்டியதான். டெல்லியிலேருந்து வந்தாலும் தான், எங்கேருந்து வந்தாலும் இதுதான் நடக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், இவர் போகிறாரு டெல்லிக்கு, அது அவர் கட்சி அவருக்கு போகிறாரு, நமக்கு என்னங்க பிரச்சனை? அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளவு தான் போனாலும் இவரால் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலை. அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. இந்த இடத்துல பிரச்சனை சால்வ் பண்ண முடியல, ஒரு கூட்டணியை எதையுமே சால்வ் பண்ண முடியலை. நாங்கள் பெரிய கூட்டணி, மகா கூட்டணி, புதிய கட்சிகள்லாம் வருது அப்படின்னவிய எந்த கட்சிகள் இனிமேல் தமிழ்நாட்டில் புதுசாக கட்சி ஆரம்பித்தாதான் உண்டு. வேறு புதிய கட்சிகள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற கட்சியில் இன்னும் ஒரே ஒரு கட்சி தான் கூட்டணிக்கு வராத கட்சியாக, கூட்டணியில் இல்லாத கட்சியாக புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய கட்சி புதிய தமிழகம் தான் இன்னும் கூட்டணி, நான் எந்த கூட்டணிக்கு போவேன், ஆமாம் அப்படிங்கிற நிலைப்பாடு. அதாவது யார் கட்டாயம் ஜெயிப்பா என்பதை விட நமக்கு கிடைக்கிற ஒரு சீட்டையும் 2 சீட்டாக கேட்கணும், தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்தாலும் ஒரு சீட்டு கன்ஃபார்மாக தந்துருவாங்க. அந்த ஒரு சீட்டு கட்டாயமாக ஜெயிக்கணுமே. யார் கூட்டணிக்கு போனால் ஜெயிக்கலாம்? திமுக கூட்டணிக்கு போனால் ஜெயிக்கலாமா, இல்லை என்டிஏ கூட்டணிக்கு போனால் ஜெயிக்கலாமா அப்படின்னு அவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே அலைதார். இந்த பறந்து பார்த்துக்கிட்டு அலைத மாதிரி, இறைக்காக பறந்து அலைத மாதிரி அலைதார். ஏன்னா திமுக கூட்டணியில் அவருக்கு இனிமேல் இடம் இல்லை, அங்கே ஃபுல் பவர்ஃபுல்லாகிட்டு. இப்போ தேமுதிக வேற சேர்த்துக்கிட்டாங்க. உண்மையாலுமே அந்த கட்சியை வந்து திமுக சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அது முதல்வருடைய பெருந்தன்மையில் தான் சேர்த்து கொண்டார்கள்னு நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ தொகுதிக்கு 1000 ஓட்டு கூட அந்த கட்சிக்கு நிச்சயமாக இருக்காது. அவங்களுக்கெல்லாம் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து, அதாவது கொள்கை ரீதியாக ஒத்து போகிற கட்சியை கூட்டணியில் சேர்க்கணும். அது வரை சேர்த்துருந்தாங்க, இது வர இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்குற சீட்டை அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அழகாக பிரித்து கொடுக்கலாம். இப்போ மதிமுகவுக்கு 4 ஆக்கிட்டாங்க, 6 இருந்ததை 4 ஆக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு 6 இருந்ததை 4 ஆக்குறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இல்லை 6 வேணும்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. இதெல்லாம் வந்து திமுக தானே வந்து இழுத்து போட்டுக்கிட்ட அந்த வழி தான். அதாவது தேமுதிக உள்ளே இழுத்துக்கிட்டதுனால ஏற்பட்ட வழி தான். தேமுதிகவுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் அப்படித்தான்ட்டு இருக்கும். இப்போ இன்னும் சரி போங்க, ஏதோ ஒரு அனுதாபத்தில் பண்ணுதாங்க, நமக்கு என்னங்க அப்படின்னு போச்சு. இப்போ இந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில் அப்படின்னுட்டு இவங்க போராடினாங்கல்ல. இந்த போராட்டத்தில் இவர்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிய பேச்சு, நயனார் நாகேந்திரனே பேசினார்ல, விஜய் அவர்கள் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரட்டும், அப்போந்தான் அவர் அரசியலுக்கு வந்த மாதிரி ஆகட்டும். இப்போ 2ஆவது கம்முன்னு இருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை கூட்டணிக்கு வருவாரோ மேலிடம் வற்புறுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கம்முன்னு இருந்தாங்க. இப்போ திரும்பவும் விஜயை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர்கள்லாம் ஒரு நிலைப்பாட்டில் இல்லாதவர்கள் என்பதை மக்கள் தெரிஞ்சுக்கிடணுங்க.